வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன் தான். ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். இது எனக்கு ஃபார்முலாவே தெரியாது அப்படின்றவங்க கூட இந்த நான் சொல்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதை ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா கவனிச்சிக்கோங்க. ஃபைண்ட் த வேல்யூங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 225 இருக்குது. அதை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. செகண்ட் நம்பர் 275 அதை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. நடுவில் ப்ளஸ் வந்திருக்கு. இந்த மெத்தடில் வந்தால் ஃபஸ்ட்டு நம்பர் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் 3 டைம் மல்டிபிள் பண்ணிக்கணும். செகண்ட் நம்பர் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணி நடுவில் ப்ளஸ் வந்தால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் ப்ளஸ் வந்தால் அந்த ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது. அதுவே மைனஸ் வந்தால் அந்த ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 225 அதை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. செகண்ட் நம்பர் 275 அதை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போது 2 நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும். இதிலேருந்து ஒரு நம்பர் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது பாருங்கள், 225. செகண்ட் நம்பர் 275. ஆட் பண்ணால் என்ன வரும்? நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணணும். மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும். 5 + 5 10, 0 ரிமைண்டர் 1, 0 ரிமைண்டர் 1 5. அப்போது 500. இப்போ இங்கே கிடைக்குது இல்லைங்களா? அதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 500. ஸோ இது ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட். ஃபார்முலா தெரியாதவங்க கூட இது ஷார்ட்கட்டில் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். டினாமினேட்டரில் இருக்கிறத கவனிக்கவே தேவையில்லை. நியூமரேட்டரில் இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும். அதில் ஃபஸ்ட்டு நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கணும். செகண்ட் நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கணும். நடுவில் ப்ளஸ் வரணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது. இதுவே ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போட்டுருங்கிறது பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தாங்க சால்வ் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஷார்ட்கட் ஃபார்முலாவே தெரியலனா கூட அது ஒரு நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணி செகண்ட் நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணி நடுவில் ப்ளஸ் இருந்தால் ஆட் பண்ணி போடணும்னு சொன்னது ஷார்ட்கட் மெத்தட். இது ஆக்சுவலாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை ஏன்னு வச்சுக்கோங்க. 225 அது 3 டைம் இருக்கிறதுனால ஹோல் பவர் க்யூப்னு போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 275. நடுவில் ப்ளஸ் இருக்குது. 275 அதை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கிறதுனால ஏ பவர் க்யூப். ஸோ ஓகேங்களா? இது ஃபார்முலாவில் பாருங்கள், இங்கே இருக்கா ஏ பவர் க்யூப் ப்ளஸ் பி பவர் க்யூப். இதுக்கு பதிலாக இங்கே நியூமரேட்டரில் இது வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், 225 நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோமா, 275 நம்ம பின்னு எடுத்திருக்கோம். ஸோ இங்கே 225 2 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 225 ஏ 275ங்கிறது பி ப்ளஸ் 275ங்கிறது என்ன எடுத்திருக்கோம்? பி. அப்போ பியை 2 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ பி ஸ்கொயர். அப்போ இந்த டேர்ம் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ இந்த டேர்மும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த டேர்ம். அப்போ ஏ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 225. பி 275. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு முடிஞ்சது இல்லையா? இதுதான் நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் பார்த்தோம். ஒரு நம்பரை 3 டைமும் இன்னொரு நம்பரை செகண்ட் நம்பரை 3 டைமும் மல்டிபிள் பண்ணி நடுவில் ப்ளஸ் வந்தால் அந்த ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சது. இதுவே நடுவில் மைனஸ் இருந்தால் அந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ண ஆன்சர் முடிஞ்சது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, சிம்பிள். இது நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சவங்க ஃபார்முலா டைப் யூஸ் பண்ணியும் போடலாம். ஃபார்முலா எனக்கு தெரியாதுன்னா ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2015 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்த அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள் 789 அதை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. செகண்ட் நம்பர் 211 அதை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. நடுவில் ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணி எழுதுனா ஆன்சர் முடிஞ்சது. ஆட் பண்ணுங்கள். 789. செகண்ட் நம்பர் என்னது? 211. ஆட் பண்ணுங்கள். 9 + 1 10, 0 ரிமைண்டர் 1, 8 + 2 10, 0 ரிமைண்டர் 1,
இப்போ 10. அப்போ ஆன்சர் 1000. ஆப்ஷன் பி. இதை பார்த்த உடனே டக்குன்னு போட்டுடலாம். நியூமரேட்டரை மட்டும் பாருங்கள், டினாமினேட்டர் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். இதுவே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், செகண்ட் நம்பரை பின்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கிறதுனால ஏ கியூப் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபார்முலா யூஸ் பண்ணுறது இதுதானே ஃபார்முலா நான் சொன்னேன். ஃபஸ்ட் நம்பரை ஏன்னு எடுத்துக்கிட்டா அப்போது 789 ஹோல் பவர் 3, அதுதான் இங்கே 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான். ப்ளஸ் பியோட வேல்யூ 211, அதை கியூப் பண்ணி எழுதியிருக்காங்க மேலே. கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதனோட வேல்யூ தான் கீழே கொடுத்துருக்காங்க, a² மைனஸ் ஏபி. அதாவது 789 2 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 789 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏபி, அதாவது 789 இன்ட்டு 211 ப்ளஸ் 211 2 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் டினாமினேட்டரில் வருது. அதனால் இந்த 2 டேர்மும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது a ப்ளஸ் பி. அப்போது 789யும் 211யும் ஆட் பண்ணால் நமக்கு 1000 கிடைக்கும். ஸோ இது ஃபார்முலா யூஸ் பண்ணுற செகண்ட் டைப். நீங்கள் இந்த ஃபார்முலா தெரிஞ்சவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஷார்ட்கட் மெத்தடை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஸோ தேர்ட் கொஷினும் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, செகண்ட் நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இங்கே நடுவில் மைனஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்களா, ஃபஸ்ட்டு நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, செகண்ட் நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் பண்ண சொன்னேன், மைனஸ் வந்தால் மைனஸ் பண்ண சொன்னேன். இங்கே நடுவில் மைனஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் இங்கே என்ன இருக்குது, 343. செகண்ட் நம்பர் 113. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் என்ன வரும், 032. அப்போ 213 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இவ்வளோ 2 சம்லேயும் ப்ளஸ் வந்தது, அதனால் ஆட் பண்ணி எழுதணும். இங்கே மைனஸ் வந்திருக்கு, அதனால் மைனஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இதுவே வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் அதே தான். அங்கே வந்து அந்த ஃபார்முலாவில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a கியூப் ப்ளஸ் பி கியூப்னு இருந்தது. அந்த ஃபார்முலா is equal to a plus b into a square minus ab plus b squareனு இருந்தது அந்த ஃபார்முலாக்கு, அந்த கொஷனுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா a cube minus b cube it is equal to a minus b into a square plus ab plus b square. ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும்னு ஷார்ட்கட் சொன்னோம் இல்லையா, அதுக்கு இதுதான் ரீசன். ஸோ இதுதான் ஃபார்முலா, ஆக்சுவல் ஃபார்முலா இதுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டும் அதே மெத்தட் தான். என்னென்னா இங்கே பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்டில் ஃபுல் நம்பராக இல்லாமல் ஒரு முழு எண்ணாக இல்லாமல் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே தான். ஃபஸ்ட் இருக்கிற நம்பர் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கணும், செகண்ட் இருக்கிற நம்பர் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கணும். நடுவில் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்களா, 8.94 இன்ட்டு 8.94 இன்ட்டு 8.94. ஸோ ஃபஸ்ட் நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. செகண்ட் நம்பர் பாருங்கள், 3.56 இன்ட்டு 3.56 இன்ட்டு 3.56, அதையும் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் மைனஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் இருக்கிறத 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, செகண்ட் இருக்கிற நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, நடுவில் மைனஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மைனஸ் பண்ண ஆன்சர் முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் என்ன இருக்குது, 8.94. செகண்ட் நம்பர் 3.56. ஸோ மைனஸ் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். ஸோ 4லேருந்து 6 மைனஸ் பண்ண முடியாது. பக்கத்தில் கடன் வாங்கினா என்ன வரும், 14 வரும். 14ல் 6 மைனஸ் பண்ணால் நமக்கு 18 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 8 இருக்கா, 8ல் 5 போனதுன்னா 5 மைனஸ் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். அப்போது 38. இங்கே பாயிண்ட் இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க, பாயிண்ட்டு. இப்போ 8ல் 3 மைனஸ் பண்ணால் 5ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது, 5.38. ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 5.38. இது வந்து நார்மலாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணுது. ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் ஆன்சர் இதே தான் வரும், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்ட சம்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2016 கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் 2016 கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சேம் அதே மெத்தட் தான். நீங்கள் இதை வந்து சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுங்கள். செகண்ட் நம்பர் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். நடுவில் ப்ளஸ்ஸாக மைனஸான்னு செக் பண்ணி எனக்கு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டும் வந்து சேம் அதே மெத்தட் தான்.
புள்ளி வச்சுருக்கிறதுனால பாயிண்டில் எழுதியிருக்கிறதுனால நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கிறாங்களான்னு பாருங்கள். செகண்ட் நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். நடுவில் ப்ளஸ்ஸாக மைனஸான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இருந்தால் 2 நம்பரையும் ஆட் பண்ணணும், மைனஸ் இருந்தால் 2 நம்பரையும் மைனஸ் பண்ணி எழுதணும். இதையும் நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலன்னு சொல்லுங்கள். இதுக்கு தனியாக ஒரு வீடியோ ஷார்ட்டில் போட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 38 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 34 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 28 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, -3 into 38 34 28 divided by 38 2 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் 34 ப்ளஸ் 28 2 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை படித்து முடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி டிவைட் பண்ணி போடுறதுக்குள்ளே ஒரு 1 hour இதுக்கே சரியாயிடும். ஸோ நம்ம இதுக்கான ஷார்ட்கட் பார்த்துடலாமா? ஷார்ட்கட்டும் பார்த்துடலாம், இதுக்கான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடுறதையும் பார்த்துடலாம். ஸோ ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கணும், செகண்ட் நம்பரை 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கணும், நடுவில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணி அந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணி எழுதணும், மைனஸ் இருந்தால் அந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா. அதே மெத்தட் தான் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் என்னது? 38 வந்து 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ 34 செகண்ட் நம்பரையும் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. செகண்ட் நம்பரையும் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, நடுவில் ப்ளஸ் இருக்குது. இங்கே தேர்டாக ஒரு நம்பர் இருக்குது, அதையும் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா. இங்கே அடிஷ்னலாக மூணாவது நம்பரும் இருக்குது, அதையும் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நடுவில் அடிஷன் சிம்பிள் இருந்தால் ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும், மைனஸ் சிம்பிள் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். என்ன கான்செப்ட்னா, ஃபஸ்ட்டு நம்பரையும் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கணும், செகண்ட் நம்பரையும் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கணும், தேர்ட் நம்பரையும் 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 3மே 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. டினாமினேட்டரில் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் எப்பவும் போல். நியூமரேட்டரில் இருக்கிறத மட்டும் பாருங்கள். இங்கே என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அப்போ என்ன பண்ணுறது? இது மாதிரி ஷார்ட்கட் போட்டால் தப்பாகுமா அப்படின்னு கேட்டால் தப்பாகாது. இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது பாருங்கள், 38. செகண்ட் நம்பர் என்ன இருக்குது, 34. தேர்ட் நம்பர் என்ன இருக்குது, 28. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 100 வரும். 8 + 8 16, 16 + 4 20, 20க்கு 0, ரிமைண்டர் 2, ஆட் பண்ணால் 10 கிடைக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 100. ரொம்ப சிம்பிள். இது சிம்பிளான ஷார்ட்கட் மெத்தட். ஃபஸ்ட்டு நம்பர் 3 டைம், செகண்ட் நம்பர் 3 டைம், தேர்ட் நம்பரும் 3 டைம் மல்டிபிள் பண்ணி நடுவில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாமா? இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். AQ + BQ + CQ minus 3ABC it is equal to A + B + C into A square + B square + C square minus AB minus BC minus AC. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏங்கிறது ஃபஸ்ட் நம்பர். அப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 38. 38 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்களா, அப்போ 38³ ப்ளஸ் பிங்கிறது 34. 34 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, அப்போ 34³. சிங்கிறது தேர்ட் நம்பர் 28. 28 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, ஸோ 28³ மைனஸ் இங்கே பாருங்கள் -3 இருக்கா, ஸோ -3. ஏபிசி இதே நம்பர் தானே ஒரு டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற 3 நம்பரையும் தான் ஒரு டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் இதுதான் ஃபார்முலா. ஏபிசி. இப்போ 3 × 38 × 34 × 28. ஓகேங்களா. கீழே மேலே இருக்கிறது நியூமரேட்டரில் இருக்கிறது. இது இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. டினாமினேட்டரில் இருக்கிறது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இங்கே கீழே இருக்கிறதுக்கான 38 நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். 38 ஏன்னு எடுத்துக்கலாம். 34 பின்னு எடுத்துக்கலாம். 28 சின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இது செக் பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த மெத்தடில் தான் இருக்கும். ஸோ ரிமைண்டர் இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. ரிமைண்டர் இருக்கிறது A + B + C. ஸோ A + B + Cயோட வேல்யூ ஆட் பண்ண ஆன்சர் முடிஞ்சுது. ஸோ இதுக்கான ஃபார்முலா இது தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் எந்த டைப்பில் கேட்டாலும் ஒரே மாதிரி ஃபஸ்ட்டு நம்பரையும் சரி, செகண்ட் நம்பரையும் சரி, தேர்ட் நம்பரையும் சரி, 3 நம்பரையும் 3 டைம் மல்டிபிள் பண்ணி நடுவில் ப்ளஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது ஒரு டைப், இப்போ பார்க்குறது வேறு டைப். இந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்துருங்க. 893 அப்படிங்கிறது ஒரு நம்பர். நல்லா கவனிங்க. 893 அப்படிங்கிறது ஒரு நம்பர், 786 அப்படிங்கிறது செகண்ட் நம்பர். ஸோ அந்த இது ஃபஸ்ட் இருக்கிற நம்பரையும் செகண்ட் இருக்கிற நம்பரையும் ஒரு முறை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஒரு முறை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும். ஒரு முறை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அதே ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும். டிவைடரில் ஒரு முறை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அதே ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதே 2 நம்பரை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, கீழே வந்து மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் கண்ணை மூடிட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4ன்னு போட்டுருங்க. இந்த மாதிரி மெத்தட் இருந்தால் கண்ணை மூடிட்டு ஆன்சர் 4ன்னு போட்டுக்கோங்க. இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். என்னதுன்னா 2 நம்பரை ப்ளஸ்ஸும் பண்ணியிருக்கணும், மைனஸும் பண்ணியிருக்கணும், மல்டிபிளும் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பண்ணியிருந்தா ஆன்சர் 4. இது ஷார்ட்கட். எனக்கு ஃபார்முலாவே வராது தெரியாதுன்றவங்களுக்கான ஷார்ட்கட். கண்ணை மூடிட்டு 4ன்னு போட்டுருங்க. இந்த மாதிரி எந்த நம்பரில் எடுத்து கொடுத்துருந்தாலும் சரி, 893 தான் கிடையாது, எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் ஆன்சர் 4 தான் வரும். ஸோ இது ஃபார்முலாவில் எப்படின்னு பார்த்துடலாமா? இது ஆக்சுவல் ஃபார்முலா இதுக்கு பார்த்தீங்கன்னா 4ab it is equal to a plus b whole square minus a minus b whole square. ஸோ இங்கே நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் நம்பரை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா? a it is equal to 893, b it is equal to 786. ஓகேங்களா? இது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்களேன். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் இங்கே பாருங்கள், இது a, இது b, இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், இது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே பாருங்கள், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் இங்கே கொடுத்துட்டாங்க, அதே இங்கே a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இங்கே பாருங்கள், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, அப்போ இதையும் கொடுத்துருக்காங்க, கேன்சல் ஆகிடுச்சு. ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைண்டர் நமக்கு என்ன இருக்குது? 4 தானே இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷனே 4 தானே வரும். ஸோ இதில் அப்ளை பண்ணி நம்ம கேன்சல் பண்ணணும். நான் டேரெக்டாக நான் புரியறதுக்காக சொல்கிறேன். a ப்ளஸ் b அவங்களே ஸ்கொயர் பண்ணி கொடுத்துட்டாங்க மேலே, a மைனஸ் பியும் ஸ்கொயர் பண்ணி மேலே கொடுத்துட்டாங்க. ஸோ கீழே வந்து என்ன இருக்குது? ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, அப்போ ரிமைண்டர் 4 தானே இருக்குது. அப்போ ஆன்சர் 4 தானே வரும். இப்போ புரிஞ்சிருக்கும் நான் ஏன் ஷார்ட்கட்டில் கண்ணை மூடிட்டு நீங்கள் 4ன்னு போடுங்கன்னு சொன்னதுக்கான ரீசன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன ஷார்ட்கட்? 2 நம்பரை ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்கணும், மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கணும், கீழே மல்டிபிள் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் ஏ 4ன்னு போட்டுருங்க. 4ன்னு கண்ணை மூடிட்டு போடுங்க. இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். 2 நம்பரை ப்ளஸும் பண்ணியிருக்கணும், மைனஸும் பண்ணியிருக்கணும், கீழே மல்டிபிள் பண்ணியிருக்கணும், ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். இந்த மெத்தட் வந்தால் 4ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அதே மெத்தட், அதே சம் தான். 2 நம்பர் இருக்குது பாருங்கள். 2 நம்பர் இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, கீழே மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்ணை மூடிட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி 4ன்னு போட்டுருங்க. ஏன்னா ஃபார்முலா நம்ம இப்போ தானே பார்த்தோம், இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு சம்க்கும் போடணும்னு அவசியம் இல்லை இல்லையா? 2 நம்பர் இருக்கணுங்க, 2 நம்பர் இருக்கணும், அதை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்கணும், மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்கணும், கீழே மல்டிபிள் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் ஆன்சர் 4. ஸோ நான் போட்ட ப்ராப்ளம் மாதிரி தான் இந்த மெத்தடும். நீங்கள் இதுக்கான ஆன்சர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இது பாருங்கள், இது வேறு டைப்பில் இருக்குது பாருங்கள். என்னென்னா, நான் 2 நம்பர் இருக்கா, சொன்ன மாதிரியே 2 நம்பர் இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, கீழே மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம இந்த சம்மில் என்ன பார்த்தோம்? அந்த ஒரு நம்பர் 2 நம்பரையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும், கீழே மல்டிபிள் பண்ணணும், அந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கொஷினில் என்ன இருக்குன்னா, 2 நம்பரே 2 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அதே தான் 2 நம்பரை 2 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 1ங்கிறது ஃபஸ்ட் நம்பரையே 2 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, செகண்ட் நம்பரையே 2 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் 2 நம்பர் இருக்குது, அதை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, கீழே மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் 2. அதில் சிங்கிள் டைம் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, ஆன்சர் 4. 2 டைம் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 2.
அவ்வளோதான் சிம்பிள். இதே போட்டு பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஆன்சர் கண்ணை மூடிட்டு 2ன்னு போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பார்த்த சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.